ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் இப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு நம்ம எஸ்டே வீடியோவில் சொன்னதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ண மார்க்கெட் அகைன் புல் பேக் ஆகிட்டு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பாயிண்ட்டுக்கு மேலே நல்லா கீழே வந்திருப்பாங்க. கீழே வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த பிளேஸ்லேருந்து இப்போது சப்போர்ட் எடுக்குது. கிளியராக உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆல்ரெடி இங்கே கேப் அப் ஆகி மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டு இங்கேருந்து மார்க்கெட் எடுத்தது எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கோ அட்லீஸ்ட் அது வரைக்கும் வந்துடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதே தான் ஹிஸ்ட்ரி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அதே தான் இங்கே அதே மாதிரி சப்போர்ட் எடுத்தாங்க. ஃபுல் நல்லா சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் திரும்பவும் கீழே வந்து நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் டபுள் பாட்டம் பண்ணி உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். நல்லா இங்கேருந்து கீழே அந்த மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு மேலே வந்த உடனே எல்லாருமே நியூஸு இந்த சாட்டர்டே சண்டே தான் நியூஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பட்ஜெட் வருது மார்க்கெட் மண்டே மேலே போய்டும்னு உங்களை நல்லா ப்ரெயின்வாஷ் பண்ணி மண்டே ஓப்பன் ஆனவொடனே இந்த சின்ன க்ரீன் கேண்டில் பார்த்து பை பண்ணியிருப்பீங்க. நல்லா மார்க்கெட்டு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் ட்ரெண்டுக்கு மேலே வந்திருக்கும். டபுள் பாட்டம் போட்டு மார்க்கெட் வந்து நல்லா மேலே வந்திருக்காங்க. இப்போ மேலே வர மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்குல்ல ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு வருது மார்க்கெட்டில். 1 2 3 4th டைம் கண்டிப்பாக இதை டச் பண்ணுவாங்க. டச் பண்ணுறது கரெக்டாக நான் ஐ திங்க் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடுவாங்க. பட்ஜெட் அன்றைக்கி ஒன்று பிரேக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பட்ஜெட் நினச்சி எல்லாருமே நல்ல பட்ஜெட் பாசிட்டிவாக வரும்னு நினச்சி பை சைடு போவீங்க. அப்போ ஒரு ட்ராப் பண்ணி ஃபோர்த் இங்கே இருந்து அக்ரெசிவாக கீழே வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்க இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் ஸ்பீடாக வந்துட்டு அன்றைக்கி ஒரு நல்ல வால்டையில் இருக்கும். சண்டே முடிஞ்ச வரை அன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிதுன்னா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ டபிள்யூ பேட்டர்ன் போடுற மாதிரி தான் நல்லாவே தெரியுது. 15 மினிட்ஸ்லேயும் 15 மினிட்ஸ் சாட்டில் தான் இருக்கிறோம். கண்டிப்பாக இப்போ போகிற டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இது தான் இருக்கும், இந்த ட்ரெண்ட் லைன் தான் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாங்கன்னா தான் இவ்வளோ தூரம் போவாங்க. அது வரைக்கும் இங்கே போயிட்டு மார்க்கெட் திரும்பவும் ரெசிஸ்டன்ட் இப்போ இருக்க ரெசிஸ்டண்ட்டை வந்து சப்போர்ட்டாக யூஸ் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் அகெயின் கீழே வர மாதிரி காட்டிட்டு இந்த இடத்துல எப்போ ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ அப்போ மட்டும்தான் மார்க்கெட் வந்து நல்லா மேலே உள்ள போவாங்க. அது வரைக்கும் மார்க்கெட்டே இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது இது வந்து இந்த வாரத்துக்கான வியூ. டுமாரோ மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறது ஒரு தடவை பார்த்துக்கலாம். அது 15 மினிட்ஸ் தெரியாது, 5 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணோன்னே எப்போவுமே போய் பை பண்ணாதீங்க நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் பை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 9:15 மார்க்கெட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த கேண்டிலில் யாராலையும் பை பண்ணவே முடியாது. 1 மினிட் கேண்டிலாக தான் இருக்கும். இது டக்குன்னு மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் மேலே க்ரீனாக இருக்கிற மாதிரி காட்டி 50% நிஃப்டி ஹையில் இருக்கிற மாதிரி காட்டிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் நேற்று நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு அதையும் மென்ஷன் வேறு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கோம். கீழே வரப்போ நம்ம சொல்லியிருப்போம் இந்த ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இதுதான் சப்போர்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணி கொடுத்துருப்போம். அப்படி இதில் ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். உங்களுக்கு இதில் கண்டிப்பாக எல்லாமே லைவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும்போது இந்த ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணி போட்டிருப்பேன். இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட்லேருந்து டபிள்யூ போட்டிருக்கு தெரியுது அவங்களுக்கு. டபுள் பாட்டம் வச்சு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கும். திரும்ப நம்ம ரெசிஸ்டன்ட் வந்தோடனே செல்லான மார்க்கெட்டு அகெயின் எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ட் இது இருக்கா, இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ண இடத்துல வந்து ரீடெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வரும்போது நீங்கள் எல்லாருமே பேனிக் ஆகி என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே வரும்போது ஃபுல்லாக பேனிக் ஆகுவீங்க. பேனிக் நீங்கள் ஆகி செல் சைடு போகிறதுக்காக எப்படி வேணால் ட்ரை பண்ணுவாங்க உங்களை இந்த இடத்துல எப்படியாச்சும் கழட்டி விட்டுட்டு மார்க்கெட் வந்து எங்கே போகணும் ஆக்சுவல் ட்ரெண்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 15 மினிட்ஸில் டபிள்யூ பேட்டர்ன் கண்டிப்பாக அக்ரெசிவாக இந்த இடத்துக்கு போயிடுவாங்க இந்த வீக்கில். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரீட்டெயிலர்ஸை யாரையுமே ப்ராஃபிட் பண்ண விடாமல் உங்களை செல் தானே நம்ப வச்சு மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேலே போயிட்ட அப்புறமா நீங்கள் பை பண்ணுவீங்க. வழக்கம் போல் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகிறதே தெரியாமல் இங்கே போயிட்டு பை பண்ணிவிடுவீங்க. அப்போ மார்க்கெட்டில் ஒரு நல்ல அக்ரெசிவ் ஃபால் வந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக இப்போ இருக்கிற டைம்லேயே நல்லா தான் ட்ரேடு போயிட்டுருக்கு.
யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரை பேப்பர் ட்ரேடில் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கும் புரியுது. பட் அதனால தான் பேப்பர் ட்ரேடில் பண்ணி நீங்களே லேர்ன் பண்ணி அப்புறமா ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டுமாரோ மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம். இதுக்கு மேலே இது யூஸ் இல்லை. இந்த இது வந்து நேற்று வரைக்கும் இப்படி இருந்தது, ஓகேவா. இந்த பிளேஸ்லேருந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே போனாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஃபேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சேனல் பட்டனை பிரேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. இங்கே ஒரு வால்யூம் கேண்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா தெரியுதா. இந்த வால்யூம் கேண்டில் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிருப்பீங்க, மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டு தான் திரும்பிட்டாங்கன்னு நினச்சி இங்கே ஃபுல்லாக செல் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு மார்க்கெட்டும் திரும்பவும் மேலே கீழே வந்து நினைப்பீங்க. பட் நல்ல வால்யூமாக சப்போர்ட்டில் இருந்து பை தான் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த இது வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் கீழே வரும்போது யூஸ் ஆகும். அதை அப்போ நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். அது வரைக்கும் அது அப்படியே ஒரு சைடில் இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனாங்கன்னா இந்த பிளேஸ், இந்த ப்ரீவியஸாக நல்லா ஃபால் வந்துச்சுல்ல, இதை பிரேக் பண்ணி தான் நல்லா வால்யூம் கேண்டில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பிக்கே இருக்காது, ஃபுல்லாக பாடி க்ளோஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன், தெரியுதுங்களா. இதில் உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்குங்க. ஏன் இவ்வளோ வால்யூம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த ரெட் கேண்டிலில் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சா தான் அகெயின் பையர்ஸ். இதெல்லாம் இண்டிகேஷன் உங்களுக்கு இல்லை, அவங்கள மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் அவங்க கொடுக்குற இண்டிகேஷன். இந்த இடத்த நல்ல வால்யூமாக பிரேக் பண்ணதுனால கண்டிப்பாக இதுக்கு மேலே இங்கே கீழே வந்தாங்கன்னா இங்கே இருக்க சப்போர்ட் வந்து அப்படியே மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். இங்கே இப்போ சப்போர்ட் எடுத்துருக்குல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஜோன் இதுவே வச்சுக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எங்கே வந்தாலும் மார்க்கெட் வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்து அக்ரெசிவாக மேலே தான் போவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபஸ்ட் டைம், செகண்ட் இது, தேர்ட் டைமா, சாரி, ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு சப்போர்ட்டை வந்து ஒரு டைம் இடிக்கிறப்ப நல்லா எஃபெக்ட் ஆகும். செகண்ட் டைம், சாரி, ரெசிஸ்டண்ட்டை ஒரு டைம் இடிக்கிறப்ப நல்லா கீழே வந்துடுவாங்க. செகண்ட் டைம் இடிக்கிறப்ப கொஞ்சம் கீழே வந்திருக்காங்க. தேர்ட் டைமு இதை விட கொஞ்சம் லைட்டாக தான் கீழே வந்திருக்காங்க. இப்போது என்ன நடக்குது, ஃபோர்த்து டைம் ஒரு இடத்த போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகணும், நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு பில்டிங்கை எத்தனை தடவை இடித்தா அது கீழே விழும், அந்த மாதிரி தான். ஒரே அடியிலலாம் விழுந்துடாது, போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்க எப்போ ஒரு தடவை வால்யூமாக அடிக்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணும்போது வால்யூமும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஜென்ரேட் பண்ணுவாங்க. இங்கே இன்றைக்கி ஒரு கேண்டில் வந்துருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரலாம். இல்லைன்னா சும்மா ஸ்லோவாக சைட்வேஸாக, இப்போ இங்கே சைட்வேஸாக கீழே வந்த மாதிரி இங்கே சைட்வேஸாக மேலே போகும் க்ரீன் கேண்டில். சடனாக ஒரு ரெட் கேண்டில் கொடுப்பாங்க, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே ஒரு ரெட் கேண்டில் கொடுத்த மாதிரி இங்கே ஸ்லோவாக மார்க்கெட் போகும். ஸ்லோவாக போகிறப்ப நீங்கள் எல்லோரும் பை பண்ணுவீங்க. சடனாக இங்கே கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராப் கேண்டில் ஒன்று வரும், கண்டிப்பாக வரும். வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபுல்லாக செல் சைடு போயிடுவீங்க. அதுக்கப்புறமா அது எப்படி இருக்கும்னா, சும்மா இப்படி மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக மேலே போவாங்க. மேலே போகிறப்ப நீங்கள் கரெக்டாக இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பை பண்ணுவீங்க. அப்போ சடனாக ஒரு நல்லா ஸ்பீடாக ஒரே கேண்டில் வரும். இதில் வந்துட்டு இப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக செல் சைடு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அப்போவும் சடனாக மேலே போயிடாது, திரும்ப அப்படியே மேலே போகிற மாதிரி காட்டி திரும்ப கீழே வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் செல்லு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. அப்போ மார்க்கெட் மேலே போயிடும். மேலே போகிறப்ப இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து நல்லா வால்யூம் கேண்டில், இந்த மாதிரி ஒரு வால்யூம் கேண்டில் கொடுத்து பிரேக் பண்ணுவாங்க. அப்போ வந்து சடனாக மார்க்கெட் நல்லா அக்ரெசிவாக மேலே போயிடும். பை ட்ரெண்டில் இப்படி தான் இருக்கும். செல் ட்ரெண்ட் வரும்போது நான் செல் ட்ரெண்டில் எப்படிலாம் மார்க்கெட்டு நம்மளை ட்ராப்பில் மாட்ட வச்சு மேலே போவாங்கங்கிறத அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ தான் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ட்லாம் ரொம்ப சீக்கிரமாக கிட்ட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது
இது வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க க்ரீன் கலரில். பிரேக் பண்ணி போனோம்னா ஸ்லோவாக வரும்போது இந்த இடத்துல இருந்து யூஸ் பண்ணி பை பண்ணலாம். இது மார்க் பண்ணவே தேவையில்லை, ஆல்ரெடி இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் பார்த்தாலே தெரியுது, இங்கே ஒரு தடவை சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட்டு. ரெகுலர் எடுத்துருக்கு, ஏதோ இங்கே ஒரு தடவை எடுத்திருக்காங்க. ஸோ 1 2 ஒரு தடவை சப்போர்ட் எடுக்கிறப்ப மார்க்கெட்டில் சும்மாலாம் இல்லை, 400லேருந்து 900 வரைக்கும் போயிருக்காங்க. இங்கே சப்போர்ட் எடுக்கிறப்போ 500லேருந்து 600 வரைக்கும், 650 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா வாட்ச் பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த இடம் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டண்டாக தான் ஆக்ட் ஆகும். இதை வந்து இந்த ஜோனை வந்து உங்களோட சிஸ்டம் மொபைலில் எதாச்சும் நல்லா வாட்ச் பண்ணி ரெட் கலரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடம் வரும்போது மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கும். இது வந்து அப்போது சப்போர்ட்டாக தான் மாறும், ஏன்னா இங்கே மார்க்கெட் போகும்போது மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா கீழே வந்து சப்போர்ட் ஆகும். இது அதுக்கும் கீழே எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணணும், பார்க்கலாம் பிரேக் பண்ணுறாங்கன்னு. இதையும் மீறி மார்க்கெட்டில் வேறு ஏதாச்சும் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு லைவாக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒரிஜினல் அமௌண்ட்டில் பண்ணாதீங்க, இன்னும் நிறையா இருக்குது. நானும் நிறையா நாள் வீடியோஸ் போட தான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு பார்த்தாலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இதில் ஒரு ட்ராப் பண்ணுவேன்னு 1 2 3 4th டைம் பிரேக் ஆனவங்க சின்னதாக தான் பண்ணியிருக்காங்க. ரீடெஸ்ட் பண்ணிட்டு வால்யூமாக மேலே வந்திருக்காங்க. இப்போ என்ன நடக்குது, வால்யூமாக மேலே போனது கொஞ்சம் இந்த பிளேஸில் சைட்வேஸ் ஆகுது. இப்போ இந்த சைட்வேஸ் ஜோன்லேருந்து மேலே போகிறப்ப திரும்பவும் வால்யூமாக மேலே போவாங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டவா. இதை பிரேக் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் மேலே கண்டிப்பாக போகணும். ஆக்சுவலாக ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணணுன்னா எப்படி இருக்கும், இங்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. பிரேக் ஆகிறப்ப நல்லா வால்யூமாக பிரேக் ஆகிட்டாங்களா, திரும்ப ஒரு சைட்வேஸ் ஜோனுள்ள மாட்டியிருக்காங்களா நிஃப்டி. அண்டு இந்த இடத்த இப்போது பிரேக் பண்ணோம்னா திரும்ப ஒரு பெரிய வால்யூம் ஜென்ரேட் பண்ணி போவாங்க. அது நாளைக்கு வேறு எக்ஸ்பைரி டே சென்செக்ஸ். கண்டிப்பாக நல்ல லோ கிடைக்கிறப்ப பை பண்ணுங்கள். சென்செக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட், இது தேர்ட் டார்கெட், இது ஃபோர்த்து டார்கெட், இது எக்ஸ்ட்ரீம் டார்கெட் இது வரும் இந்த ஜோன். ஆனால் இந்த ஜோனை விட்ட பிறகு பை பண்ணி ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. அப்போ கண்டிப்பாக புட் சைடு சார்றது இறக்கிடுவாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சென்செக்ஸ் நாளைக்கு பண்ணும்போது. உங்களுக்கு இப்போ இங்கே நடக்கிறத வந்து நம்ம ட்ராப் பண்ணோம்ல, இதே மாதிரி வந்து கோல்டு மார்க்கெட்லேயும் வந்திருக்கோம் பார்க்குறீங்களா. இதோட ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். எல்லா மார்க்கெட்லேயும் இது நடக்கும். மார்க்கெட் இங்கே வந்து ஃபஸ்ட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் என்ன நடந்தது. இப்போ நிஃப்டி வந்து ஒரு சின்ன நம்ம மார்க் பண்ண ஜோனில் போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆச்சா, அதே மாதிரி இவங்க பாருங்கள், இவங்களும் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க இந்த ஜோன்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்கும்போது எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேலே இருந்து கீழே வர முடியாமல் இங்கே அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. வால்யூமே இல்லாத மாதிரி காட்டி நல்லா ஏமாற்றுவாங்க. இப்படி என்றைக்கு ஏமாத்துறானோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் அன்றைக்கி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் ஆகிடும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்வேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற மார்க்கெட்டை பிடிக்கவே முடியாது. இப்போ தெரியுதா எவ்வளோ அக்ரெசிவ்னஸ் இருக்குன்னு. எனக்கு கோல்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 7Kலேருந்து 8K வரைக்கும் ஒரு 1000K இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கல, பட் நம்ம கோல்டில் ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு தெரியும் இங்கே இவ்வளோ பெரிய அக்ரெசிவ் வந்துச்சுன்னா அங்கே மார்க்கெட்டில் எவ்வளோ எஃபெக்ட் ஆகும்னு. ஸோ அந்த மாதிரி மேலே போன மார்க்கெட்டு இப்போ கோல்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேலே போயிட்டப்போ இப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா லாஸ் தான் ஆகும். இப்போ இதுவும் ஒரு சும்மா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1 2 3 4th டைமாக திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு வந்து தான் ஆகணும். மார்க்கெட்டில் சின்னதாக கோல்டு ஒரு கரெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது.
இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வரும், வரும்போது செம்ம அக்ரெசிவாக வரும். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் வரும், இல்லை இந்த ட்ரெண்ட் லைனே பிரேக் பண்ணி 5000 கிட்ட வருவாங்க. கண்டிப்பாக சைக்காலஜி நம்பரில் வந்து ஒரு பெரிய டெஸ்ட் எடுப்பாங்க. உங்களால் பிசிக்கல் புக் வேர்ல்டு வாங்க முடியலன்னா கண்டிப்பாக 5000 வரும்போது வாங்கிக்கோங்க. அப்போ ரேட் கம்மியாக இருக்கும். யாரும் ரேட் அதிகமாக இருக்கிற போய் மாட்டிக்காதீங்க ட்ராப்பில். ஆனால் இங்கே வந்துட்டு அப்புறமா இந்த இடத்துல அதான் இந்த ஜோனை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டு. நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இன்னும் கீழே வரும், இன்னும் கீழே வரும், இன்னும் கீழே வரும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபுல் பேக் ஆகி திரும்ப அகைன் மார்க்கெட் மேலே போயிடும். பட் கண்டிப்பாக கோல்டில் ஒரு பெரிய செல் என்ட்ரியே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் இந்த வீக்கில். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.